கறி குழம்பு மிஞ்சி விட்டது என்று ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்களா? உடனே எடுத்துடுங்க. சூடு செய்து சாப்பிட்டால் அவ்வளவுதான். பெரும்பாலான வீடுகளில் கறி குழம்பு சமைத்து முடித்தவுடன் அதை ஃப்ரிட்ஜில் வைத்துவிட்டு பல நாட்கள் எடுத்தெடுத்து சூடு செய்து சாப்பிடும் பழக்கம் இருக்கிறது. இது ஒரு வசதியான வழியாக தோன்றினாலும் உடல் நலத்திற்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் பழக்கமாகும். மீண்டும் மீண்டும் சூடாக்கப்படும் குழம்பு அதில் இருக்கும் பாக்டீரியாக்கள் மற்றும் நச்சு பொருட்களை அதிகரித்து வயிற்றுப்போக்கு, வாந்தி போன்ற உணவு விஷப்பத்தியை உண்டாக்கும் அபாயம் இருக்கிறது. கறி குழம்பை பாதுகாப்பாக வைத்திருக்க சில எளிய வழிகள் இருக்கின்றன. முதலில் சமைத்தவுடன் முழு பாத்திரத்தையும் நேரடியாக ஃப்ரிட்ஜில் வைப்பது தவறானது. அதற்கு பதிலாக உங்களுக்கு தேவையான அளவை மட்டும் பிரித்து எடுத்துக்கொண்டு மீதியை இன்னும் சூடாக இருக்கும் போது 2 மணி நேரத்திற்குள் ஃப்ரிட்ஜில் வைப்பது பாதுகாப்பான முறையாகும். ஃப்ரிட்ஜில் வைத்த கறி குழம்பை அதிகபட்சம் 3 நாட்கள் வரை மட்டுமே பாதுகாப்பாக சாப்பிடலாம். அதற்கு மேலாக வைத்தால் அது கெட்டு போகாமல் இருந்தாலும் உட்புறத்தில் பாக்டீரியாக்கள் உருவாகும் அபாயம் இருக்கிறது. அதனால் சாப்பிடக்கூடாது. 3 நாட்களுக்குள் எடுத்து சாப்பிடும் போது கூட உங்களுக்கு தேவையான அளவையை எடுத்து சூடாக்கி சாப்பிட வேண்டும். முழு பாத்திரத்தையும் அடிக்கடி மீண்டும் மீண்டும் சூடாக்குவது மிகுந்த ஆபத்தை விளைவிக்க கூடும். மீண்டும் சூடாக்கும் போது அதனை கொதிக்க விட வேண்டும் என்பதே முக்கியம். வெறும் வெப்பம் ஏற்றினால் போதாது. நச்சு பாக்டீரியாக்களை கொள்ள வேண்டுமானால் குழம்பு நன்கு கொதிக்க வேண்டும். அப்படி செய்தால்தான் குறைந்தது அதில் உள்ள அபாயம் சற்றே குறையும். சிலர் நாம் அடிக்கடி சூடு செய்து கொள்கிறோம், அதனால் எதுவும் ஆகாது என்று நினைப்பார்கள். ஆனால் உண்மை அதற்கு மாறானது. கறி குழம்பு போன்ற இறைச்சி சார்ந்த உணவுகளில் பாக்டீரியாக்கள் வேகமாக பெருகும். அதனால் ஒரு முறையாவது தவறான சூழலில் சாப்பிட்டால் வயிற்றுவலி, காய்ச்சல், வாந்தி போன்ற அறிகுறிகள் தென்படலாம். மேலும் சிறுவர்கள், முதியோர் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களுக்கு இப்படிப்பட்ட மீண்டும் மீண்டும் சூடாக்கப்பட்ட உணவுகள் மிகவும் ஆபத்தானவை. அவர்களிடம் அது உணவு விஷப்பத்தியை ஏற்படுத்தி உடனடி மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் நிலையை உருவாக்கக்கூடும். அதனால் சமைக்கும் போது தேவையான அளவை மட்டும் பிரித்தெடுத்து மீதியை விரைவாக குளிர வைத்து ஃப்ரிட்ஜில் வைப்பதே சிறந்த வழி. பாதுகாப்பாக சாப்பிட வேண்டும் என்றால் 3 நாட்களுக்குள் சாப்பிட்டு முடிக்க வேண்டும். அதற்கு மேலாக வைத்திருக்கும் பழக்கம் நம்மை தெரியாமல் பாதிக்கக்கூடியது. எளிமையாக சொல்ல போனால் கறி குழம்பை பல நாட்கள் மீண்டும் மீண்டும் சூடாக்கி சாப்பிடுவது உணவு விஷப்பத்தி வர காரணமாகும். தேவையான அளவை மட்டும் எடுத்து சூடாக்கி 3 நாட்களுக்குள் முடித்து விடுவதே உடல் நலனுக்கு உகந்த வழியாகும்.